நீங்க குரூப் 4 அல்லது குரூப் 2 படிப்பவர்களா? இந்த குரூப் 1 காலி பணியிடங்கள் 26 வேக்கன்சிங்கிறது முதல்ல உங்கள தான் பாதிக்க போகுது. அந்த பாதிப்பு என்ன மற்றும் அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்க. அதாவது குரூப் 1 காலி பணியிடங்கள் வெறும் 26 காலி பணியிடங்கள் அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. சேனல்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி. 26 காலி பணியிடங்கள் மிக மிக குறைவு, மிக அதிர்ச்சி. நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒன்று. இதனால என்ன பின் விளைவுகள் வரும் அப்படின்னா, ஏற்கனவே வந்து காம்படிஷன் அதிகம். இப்படி போட்டி அதிகம் இருக்கிற இடத்துல வெறும் 26 காலி பணியிடங்கள்ங்கிறது இப்ப குரூப் 1க்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. அதுலேருந்து 26 ஃபில்டர் பண்ணணும்னா அதனுடைய கேள்வித்தாளினுடைய கடினத்தன்மை எப்படி இருக்கும்? இப்ப கட் ஆஃப் வந்து அதிகரிக்கும். இது மிகவும் நமக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். அதோட மட்டும் போகுமா? இது வந்து குரூப் 2 மற்றும் குரூப் 4ஐயும் பாதிக்கும். நம்ம இப்பவே வந்து குரல் கொடுக்கல அப்படின்னா நமக்கு குரூப் 2 குரூப் 4க்கும் இதே மாதிரி காலி பணியிடங்கள் குறைவாக வரும். எப்பொழுதுமே காலி பணியிடங்கள் குறைவாக வருது அப்படின்னா கேள்வித்தாள் மிக மிக கடினமாக இருக்கும். லாஸ்ட் டைம் குரூப் 4லயும் கேள்வித்தாள் கடினமாக இருந்ததற்கு காரணம் காலி பணியிடங்கள் குறைவாக இருந்ததுதான். இதே மாதிரி நமக்கு குரூப் 2 குரூப் 4க்கும் காலி பணியிடங்கள் குறைவாக கொடுத்தார்களே ஆனால் கேள்வித்தாள் கடினமாக இருக்கும். கண்டிப்பாக அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஸ்கூல் புக்லேருந்து கேட்க மாட்டாங்க, அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே வந்து அனைத்து அகாடமியும் போய் மினிஸ்டரை பார்த்தாங்க. மாணவர்களின் நலனுக்காக போய் பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் நான் வந்து இதை யாரையும் குறை சொல்வதற்கோ குற்றம் சாட்டுவதற்கோ நான் இதை கூறவில்லை. மீண்டும் வந்து நான் மாணவர்களுடைய நலனுக்காக மட்டுமே இந்த இடத்துல வந்து நான் இதை பதிவு செய்கிறேன். என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே வந்து நம்ம ஒரு இடத்துல நீங்க தான் சொன்னீங்க, எல்லாருமே சொன்னீங்க, ஒருமித்த கோரிக்கை ஒற்றுமையே பலம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துனீங்க. லாஸ்ட் இயர்லேருந்து வலியுறுத்துனீங்க. ஆனா நீங்க வந்து ஏன் எல்லாரும் வந்து தனித்தனியா போய் மீட் பண்ணீங்க? ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னா, ஒரே ஒரு பேரண்ட் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை எடுத்துக்க மாட்டாங்க. இதே ஒரு 20-30 பேரண்ட்ஸ் போய் நிற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்கூலினுடைய கரஸ்பாண்டன்ட் வெளியில் வந்து அதனுடைய பிரச்சனை என்ன, அது தீர்வு கொடுத்து தான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு உள்ளாவாங்க. இது வந்து நீங்கள் தனித்தனியாக மீட் பண்ணது அவங்க வந்து ஒவ்வொரு மனுவாக தான் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எல்லாருக்கிட்டையும் எப்படி வந்து மனுவை பெற்றுக்கொண்டார்களோ அது மாதிரி உங்களிடமும் வெறும் மனுக்களாகவே பெற்றுக்கொண்டு இருந்திருப்பாங்க. இதே நீங்க வந்து ஒரு 20-30 அகாடமியோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் போய் வெளியில நின்று மீட் பண்றதுக்கு நிக்கிறீங்க, வெயிட் பண்றீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இது ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை போல அப்படின்னு நினைச்சு இதற்கான ஒரு முடிவை எடுத்திருப்பார்கள். ஆக இத்தனை பேர் மீட் பண்ணி இத்தனை கோரிக்கைகளை வந்து அவங்கள்ட்ட வைத்தும் 26 காலி பணியிடங்கள் தான் வந்திருக்கு அப்படின்னா அப்போ அவங்க எல்லாத்தையுமே எந்த மனுவையுமே பொருட்படுத்தலையோன்னு தோணுது. அப்போ நம்ம வந்து ஒற்றுமையாக போயிருக்கணும். இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே அனைவரும் மாணவர்களும் வந்து நிறைய இடத்துல வந்து குரல் கொடுக்கலாம். அனைத்து அகாடமிகளுமே சேர்ந்து மீண்டும் ஒற்றுமையாக மீண்டும் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத வலியுறுத்தி ஒரே நேரத்தில் எல்லா அகாடமிகளும் ஒரே கோரிக்கையை கொண்டு வைக்கணும், மீட் பண்ணணும் அப்படிங்கிறது மாணவர்களின் நலனுக்காக நான் எல்லாரையும் வந்து கேட்டுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் வந்து நீங்கள் வந்து இதில் சொல்லலாம். எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நம்ம இந்த நேரத்தில் குரல் கொடுக்கலன்னா இது இந்த இயரும் வந்து குரூப் 4 வந்து குரூப் 2 வந்து நம்ம அதிக பாதிப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போவே குரல் கொடுத்து இப்போவே வேக்கன்சி அதிகப்படுத்தினால் மட்டும்தான் நம்ம வந்து குரூப் 4 கேள்வித்தாள் வந்து எளிமையாக இருக்கும். இல்லைன்னா கேள்வித்தாள் கடினமாகத்தான் இருக்கும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், காலி பணியிடங்கள் குறைந்தால் கேள்வித்தாள் கடினமாக இருக்கும்.
கண்டிப்பாக கேள்விகள் அவுட் சோர்ஸ் புக்லேருந்து இடம்பெறும். அதனால வந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. எனக்கு உண்மைக்குமே வந்து குரூப் 1 காலி பணியிடத்தை பார்த்ததும் கண்ணுலேருந்து கண்ணு தண்ணி தான் வந்துச்சு. இது வந்து மிகப்பெரிய இது ஒரு இடி. இது என்ன சொல்றதுன்னே தெரியல. அதனால அடுத்த எக்ஸாம்ஸ்க்காவது அலர்ட் ஆகிறது நல்லது. இந்த குரூப் 1 எக்ஸாமையும் காலி பணியிடங்களை அதிகரிப்பதற்கு இப்பயே வந்து குரல் கொடுப்பது நல்லது. மறுடைம் எல்லாரும் ஒற்றுமையாக மினிஸ்டரை மீட் பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், கஷ்டங்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் இதை லைஃப்பை வந்து வீணடிச்சுட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மறுடைம் வந்து எல்லாரும் ஒற்றுமையாக எடுத்து கூறுவது நல்லது. மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறோம். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறோம். குரூப் 2 குரூப் 4க்கும் வேக்கன்சி கம்மியானுச்சுன்னா கேள்வித்தால் கடினமாக இருக்கும். அதனால முடிந்தவரை இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறுடைம் ஒற்றுமையாக செயல்படுவோம். மாற்றங்களை எதிர்பார்ப்போம். நன்றி.